ஒரு தம்பதி கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அப்போ மறைஞ்சிருந்த ஸ்னைப்பர் கணவனோட தலையில் துப்பாக்கியால் சுட்டுட்டார். துப்பாக்கியால் சுட்டதும் கணவன் சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கேட்குது, உங்கள் கடைசி ஆசை என்னான்ட்டு. இந்த கோயில் பிரசாதத்தை ஒரு தடவை சாப்பிடணுன்றதும் அந்த மனைவி பூசாரியை வர சொல்லி பிரசாதத்தை வாங்கி கணவனுக்கு ஊட்டி விடுது. அவர் சாப்பிட்டுட்டு இந்த பிரசாதத்தில் உப்பு இல்லை, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாருன்றாரு. அந்த மனைவியும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் பிரசாதத்தில் உப்பு இல்லை அப்படின்றாங்க. அவர் நெத்தியில் குண்டு பாஞ்சதோட சன்கிளாஸை மாட்டிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போய்கிட்டு இருக்கும்போது இளநீ கடையை பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு இளநீ பிடிக்குன்றதுனால வா இளநீ சாப்பிடுவோம்ட்டு இளநீ வாங்கி கொடுக்குறாரு. அந்த அம்மா இளநியை குடிச்சிட்டு அந்த இதை கீழே போட போகும்போது அவர் சொல்கிறாரு, இளநிக்கு மட்டும் இல்லைம்மா, அதில் உள்ள இருக்க தேங்காய்க்கு தான் காசு கொடுக்குறோம், ரெண்டையும் சேர்த்து சாப்பிடு அப்படின்ட்டு தேங்காயை வெட்டி தர்றதுக்கு தேங்காய் கடைக்கார்ட்ட அதை கொடுக்குறாரு. அதை கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவர் வெட்டும் போது ஸ்லிப் ஆகிடுது, இளநீ கீழே விழுந்ததும் வடை தட்டு பறந்து போய் ஒரு மரத்தில் வடை பட்டு உளுந்த வடை பட்டு அந்த அம்மா தலையில் அடிபட்டுருது. அந்த அம்மா தலையில் அடிபட்டதும் அந்த அம்மா சுயநினைவு வந்துடுறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. வார்டு பாய் ஏங்க உங்களுக்கு தலையில் அடிபட்டுருக்கு, உங்கள் ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் சாரிப்பா, உன் ஒய்ஃபை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் காப்பாற்ற மாட்டாங்க, அவங்க சாகும் தருவாயில் இருக்காங்க, நீங்கள் போய் கடைசியாக எதோ பேசுகிறதுனால பேசிக்கங்கன்ட்டு இவ்வொரு தலையில் துப்பாக்கி குண்டோட போகிறாரு. அவங்க நான் தீர்க்க சுமங்கலியாக போய் சேர்ந்துடுறேன், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துடுறாங்க.